நடிகைகள் பலரும் தங்கள் உடலை அழகாக, ஒல்லியாக, கச்சிதமாக வைத்திருப்பதற்கு உடற்பயிற்சி மற்றும் உணவு கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கிறார்கள். மெலிந்த தேகத்துக்கு மாறியும் வருகிறார்கள். அந்த வகையில் கொழுக் முழுக் என அமுல் பேபி போன்றிருந்த ஹன்சிகா மோத்வானி என்ன செய்தாரோ தெரியவில்லை. உடல் எடையை வெகுவாக குறைத்து ஆளே மாறி போயுள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட ஹன்சிகாவிடம் எப்படி உடல் எடை குறைத்தீர்கள் என்று கேட்கப்பட்டது. அதற்கு ஹன்சிகா, நான் ஒரு பைலட்ஸ் கேரல். பைலட்ஸ் பயிற்சி என்பது மூட்டுகளில் அதிக அழுத்தமில்லாமல் வயிறு, முதுகு, தண்டுவடத்தின் பலம் அதிகரிக்க செய்யும் உடல் நெகிழ்வுத்தன்மைக்கான பயிற்சியாகும். இது தவிர அவ்வப்போது யோகாவும் செய்து வருகிறேன் என்றார். ஹன்சிகா உட்கருத்து வேறுபாடு காரணமாக தனது கணவர் சோஹைல் கட்டாரியாவை பிரிந்து வாழ்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இசையமைப்பாளரும் நடிகருமான ஜிவி பிரகாஷ் மற்றும் பாடகி சைந்தவி இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டு 12 வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்த நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து செய்வதாக அறிவித்தனர். கடந்த வருடம் அவர்கள் சட்டப்படி நீதிமன்றம் மூலமாக விவாகரத்து பெற்றுவிட்டனர். அவர்கள் பிரிந்துவிட்டாலும் ஜிவி பிரகாஷ் நடத்தும் இசை கச்சேரிகளில் சைந்தவியும் கலந்து கொண்டு பாடல்கள் பாடி வருகிறார். அது பலரும் ஆச்சரியம் அளிக்கும் ஒன்றாக இருக்கிறது. இந்நிலையில் அசுரன் படத்தில் வரும் எள்ளுவய பூக்களையே பாடலுக்காக சைந்தவிக்கு மாநில அரசு விருது அறிவித்து இருக்கிறது. அதற்காக நன்றி தெரிவித்து பதிவிட்டிருக்கும் சைந்தவி என்னை நம்பிய ஜிவி பிரகாஷ் சாருக்கு நன்றி என குறிப்பிட்டிருக்கிறார். அசுரன் படம் உருவான போது ஜிவி மற்றும் சைந்தவி இருவரும் ஒன்றாகத்தான் வாழ்த்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.